ராதே கிருஷ்ணா. சுகமகர்ஷி மன்மந்திரங்களை வர்ணிச்சுட்டு வர்றார். 4வது மன்மந்திரமான தாமச மன்மந்திரத்தில் நிகழ்ந்ததான கஜேந்திர மோட்சத்தையும் 6வது மன்மந்திரமான சாக்ஷுஷ மன்மந்திரத்தில் பகவான் அஜிதர் திருப்பார்கடலை கடைஞ்சு அமுதத்தை கொடுத்ததையும் சொல்ல கேட்டு அனுபவித்தோம். மகர்ஷி தொடர்ந்து சொல்கிறார். பரீட்சித், சூரிய தேவனோட மகனான மிக்க புகழ்வாய்ந்த ஸ்ராத தேவன்தான் 7வது வைவஸ்வத மனு. இப்போ நடக்கிறது அவரோட மன்வந்திர காலம்தான். வைவஸ்வத மனுவுக்கு இக்ஷ்வாகு, நபகன் முதலான 10 மைந்தர்கள். இந்த மன்வந்திரத்தில் ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், விஸ்வே தேவர்கள், மருத்கணங்கள், அஸ்வினி தேவர்கள், ருபுக்கள் இவங்க பிரதான தேவர்கள். புரந்தரன் இந்த மன்வந்திரத்தோட இந்திரன். கஷ்யபர், அத்ரி, வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜர் இவங்க சப்த ரிஷிகள். இந்த மன்வந்திரத்தில் தான் ஆதித்யர்களோட கடைசி தம்பியா கஷ்யபரோட மனைவி அதிதி தேவியோட வயிற்றில் வாமனனா உலகையும் வியாபிச்ச ஸ்ரீமன் நாராயணன் அவதரிச்சார். இதுவரைக்கும் 7 மன்வந்திரங்களையும் சுருக்கமாக சொன்னேன். இனி பகவானோட சக்தியோட கூடின இனி வரப்போகிற 7 மன்வந்திரங்களையும் சொல்கிறேன், கேள். விஸ்வகர்மாவோட புத்திரிகளான சம்ஞாவும் சாயாவும் பகவான் சூரியனோட மனைவிகள்னு முன்னமே உனக்கு சொல்லியிருக்கேன். யமன், யமி, ஸ்ராததேவன் இவங்க 3 பேரும் சம்ஞா தேவியோட புதல்வர்கள். சம்ஞா தேவி வடவாங்கிற பெண் குதிரை ரூபம் தரிச்சப்போ அஸ்வினி குமாரர்களை பெற்றெடுத்தா. சாயாதேவியோட குழந்தைகள் சாவர்ணி, தபதி, சனி பகவான். இந்த சாவர்ணி தான் 8வது மன்வந்திரத்தில் மனுவாக போகிறார். சுதபஸ், விரஜன், அமிர்தபிரபன் இவங்கள்லாம் தேவகணங்கள். விரோச்சனன் மகன் பலிச்சக்கரவர்த்தி இந்திரனா வரப்போகிறார். இந்த பலிச்சக்கரவர்த்தி தான் 7வது மன்வந்திரத்தில் தன்கிட்ட 3 அடி மண் வேண்டின வாமன ரூபியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு 3 லோகங்களையும் தானம் கொடுக்க போகிறார். அப்புறம் 8வது மன்வந்திரத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட அருளால் இந்திர பதவி அடைஞ்சு அனுபவிச்சு அப்புறம் அந்த செல்வங்களையும் துறந்து பகவானோட சாயுஜ்ய பதவியை அடைய போகிறார். ஒரு முறை பகவானால் கட்டி போடப்பட்ட இந்த பலி அப்புறம் அதே பகவானால் மகிழ்ச்சியாக கொடுக்கப்பட்ட ஸ்வர்க்கத்தை காட்டிலும் சிறந்ததான சுதலலோகத்தை பெற்று அங்கே இப்போ இந்திரனை மாதிரி விளங்குறான். 8வது மன்வந்திரத்தோட இந்திரன் இவன்தான். காலவர், தீப்திமான், பரசுராமர், துரோணாச்சாரியரோட புதல்வனான அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியா, ருஷ்யஸ்ருங்கர், என்னோட தந்தையான வியாச பகவான் இவங்க 8வது மன்வந்திரத்தோட சப்த ரிஷிகள் ஆவாங்க. அரசே, இப்போ இவங்க அவங்கவங்க ஆசிரமங்களில் யோக பயிற்சியில் இருக்காங்க. ஸ்ரீமன் நாராயணனே தேவகுஹ்யனோட மனைவியான சரஸ்வதி தேவியோட வயிற்றில் சார்வபௌமன்கிற பெயரோட அவதரித்து புரந்தரன்கிற இந்திரன் கிட்ட இருந்து இந்திர பட்டத்தை அபகரித்து மன்னனான பலிக்கு தரப்போகிறார். மன்னனே, வர்ணனோட புதல்வனான தக்ஷ சாவர்ணி தான் 9வது மனு. பூதகேதுவும் தீப்தகேதுவும் அவரோட புத்திரர்கள். பாரா, மரீச்சிகர்பன் முதலானவங்க தேவர்கள். அத்புதன் இந்திரன். துதிமான் முதலானவங்க அந்த மன்வந்திரத்தில் சப்த ரிஷிகள் ஆக போகிறாங்க. ஆயுஷ்மானோட மனைவி அம்புதாரையோட திருவயிற்றில் பகவான் தன்னோட ஒரு அம்சமாக ரிஷபதேவர்ங்கிற பெயரோட அவதரிக்க போகிறார். அத்புதன்கிற இந்திரன் அந்த ரிஷபரால் கொடுக்கப்பட்ட மூவுலக அரசபோகத்தை அனுபவிக்க போகிறான். உபஸ்லோகனோட புத்திரன் பிரம்மசாவர்ணி 10வது மனு. அவன் அத்தனை நற்குணங்களும் ஒருங்கே கொண்டவன். பூரிஷேனன் முதலானவங்க அந்த மனுவோட புத்திரர்கள். ஹவிஷ்மான் முதலானவங்க சப்த ரிஷிகள். சுவாசன், விருத்தன் முதலானவங்க தேவகணங்கள். சம்பு இந்திரன். விஸ்வஸ்ருஜனோட மனைவியான விக்ஷோச்சி தேவியோட திருவயிற்றில்
விஸ்வக்சேனன்கிற திருப்பெயரோட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன் அம்சாவதாரமாக அவதரித்து சம்புங்கிற இந்திரனை தோழனாக்கிக்க போகிறார். பொறிப்புலன்களையும் மனசையும் தன்வசம் கொண்ட தர்மசாவர்ணி 11வது மனு. அவருக்கு சத்தியம், தர்மம் முதலான 10 பிள்ளைகள் பிறக்க போகிறாங்க. விஹங்கமான், காமகமான், நிர்வாண ருச்சி முதலானவங்க தேவர்கள். வைத்ருதன் இந்திரன், அருணன் முதலானவங்க சப்த ரிஷிகள். 11வது மன்வந்திரத்தில் ஆரியக்கனோட மனைவி வைத்ருதை கிட்ட தர்மசேதுங்கிற பெயரோட பகவான் தன்னோட ஒரு அம்சத்தோட திருவதாரம் பண்ணி 3 லோகங்களையும் காப்பாற்ற போகிறார். அரசே, ருத்ரசாவர்ணி 12வது மனு. தேவவான், உபதேவன், தேவஸ்ரேஷ்டன் இவங்கெல்லாம் அந்த மனுவோட புத்திரர்கள். ருததாமா இந்திரன், ஹரிதர் முதலானவங்க தேவகணங்கள். தபோமூர்த்தி, தபஸ்வி, ஆக்னீத்ரகன் முதலானவங்க சப்த ரிஷிகள். சத்யசகன் மனைவியான சூனுர்தா தேவி கிட்ட ஸ்வதாமாங்கிற திருப்பெயரோட பகவான் தன்னோட ஒரு அம்சத்தோட பிறந்து 12வது மன்வந்திரத்தை காக்க போகிறார். 13வது மனு மனவடக்கம் கொண்டவனான தேவசாவர்ணி. சித்ரசேனன், விசித்திரன் முதலானவங்க இவரோட புதல்வர்கள். சுகர்மன், சுத்ராமன் இவங்கெல்லாம் தேவர்கள். திவஸ்பதி இந்திரன், நிர்மோகன், தத்வதர்சி முதலானவங்க சப்த ரிஷிகள். தேவஹோத்ரனோட மனைவி பிருகதி தேவி கிட்ட யோகேஸ்வரன்கிற திருநாமத்தோட பகவான் அம்சாவதாரமாக திருவதாரம் பண்ணி திவஸ்பதிங்கிறவருக்கு இந்திர பதவியை கொடுக்க போகிறார். இந்திரசாவர்ணி 14வது மனு. ஒரு புத்தி, கம்பீர புத்தி இவங்கெல்லாம் இவரோட புதல்வர்கள். பவித்ரன், சாக்ஷுஷன் முதலானவங்க தேவர்கள். சுச்சி இந்திரன், அக்னி, பாகு முதலானவங்க சப்த ரிஷிகள். அப்போ பகவான் சத்ராயணனோட மனைவி விதானாவோட வயிற்றில் பிருகத் பானுங்கிற திருநாமத்தோட மகனா அவதரிக்க போகிறார். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மகாண்டத்தை விளக்க போகிறார். மன்னனே, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலங்கிற 3 காலங்கள்லேயும் நிகழற 14 மன்வந்திரங்கள் பற்றி உனக்கு சொல்லப்பட்டது. இந்த 14 மன்வந்திரங்கள், அதாவது இந்த 1000 சதுர்யுகங்கள் கொண்டு தான் பிரம்மதேவரோட ஒரு பகல், அதாவது கற்பகாலம் கணக்கிடப்படுது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 8வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.